இங்கிலாண்டஸ் இந்தியாவோட மேட்ச்க்கான ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். பிச் வந்து bowling அண்ட் குட் ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸ் போல போனீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாட்ஸ் போல ஆவரேஜான ரன்ஸ் வந்து 205. இது வந்து ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச் அண்ட் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கம்மியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் bowling ட்ராக், பால் சிக்ஸாக்குன்னு ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு பிச், கம்ப்ளீட்டாக ஒரு bowling ட்ராக்கான ஒரு பிச். இந்த இந்தியா இங்கிலாந்துடைய டெஸ்ட் மேட்சுக்கான பிச். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டீம்ஸ் வந்து பிக் பண்ணலாம், எந்த மாதிரியான டீம்ஸ் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 14 மேட்ச், அதில் இங்கிலாந்து வந்து 4, இந்தியா வந்து 9 அப்படிங்கிறது இருக்குது. இதில் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 218, இந்தியா 477, இங்கிலாந்து 195 ஆல் அவுட். இந்தியா பீட் இங்கிலாந்து பை இன்னிங்ஸ் ஃபார் 64 runs. India beat England by 5 wickets. India beat England by 434 runs. India beat England by 106 runs. India beat England by 28 runs. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் 10 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். ஸோ ஆவரேஜாக எல்லா இதுலேயுமே 10 விக்கெட் விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு சில இன்னிங்ஸ் தான் 5 விக்கெட் விழுந்திருக்கும், அதுவும் இந்தியாவுக்கு. அதே இந்தியா பார்த்தீங்கன்னா 477 for 10, இங்கிலாந்து 218 for 10, 195 for 10. இந்தியா பீட் இங்கிலாந்து பை 5 விக்கெட்ஸில் பாருங்கள், 353 for 10, 145 for 10. அதே இந்தியா வந்து 307 for 10 அண்ட் 192 for 5. அதே தான் 10 விக்கெட்ஸ். ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே 10 விக்கெட் விழுது. இந்தியாவுடைய போலிங், ஃபாஸ்ட் போலிங் ஒரு முக்கியமான போலிங்காக இருக்கும். அதேமாதிரி டாப் பிக் அப்படின்றத பாருங்கள். பி கேர்ஸ், பென் டக்கெட், ஓ போப், கருண் நாயர், ஷர்துல் தாக்கூர், த்ருவ் ஜூரல், இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிக்காக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஷர்துல் தாக்கூர், த்ருவ் ஜூரல், கருண் நாயர் எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிக். எல்லாருமே ஹை குவாலிட்டி பிளேயர்கிட்ட தான் போவாங்க. அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர் பாருங்கள். கிராலி, டக்கட், பெத்தல், சுப்மன் கில், கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யாரை நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதேமாதிரி ஆவரேஜான பாயிண்ட்ஸ் 143, 238, 189, 168, இவங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100, 180 இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு டீம் பிக் பண்ணலாம். அந்த டீம் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ கீப்பிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் ஒரே ஒரு பிளேயர் ஜேமி ஸ்மித். அதே மாதிரி நம்ம இதில் ரிஷப் பண்ட், த்ருவ் ஜூரல். ஸோ 2 பேர் இடம் பெறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஐபிஎல் கடைசி மேட்ச்சில் ரிஷப் பண்ட் ஒரு ஃபார்முக்கு வந்திருந்தார். அந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம். த்ருவ் ஜூரல் அதேமாதிரி ஒரு நல்ல பிளேயர், ஆனால் கம்மி பர்சன்டேஜ். ஸோ பேண்ட்டு ஜேமி ஸ்மித். ஸோ ஜேமி ஸ்மித்தை நீங்கள் பிக் பண்ணலாம். டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள பிளேயர். எப்போவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டீம்ஸை தான் நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு 50, 60, 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரை பிக் பண்ணலாம். ஹாரி ப்ரூக் ஒரு நல்ல பிளேயர். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஹாரி ப்ரூக் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். சுப்மன் கில், கருண் நாயர். சுப்மன் கில் ஒரு கேப்டன்ஸ் அறிமுகமாகிறாரு. டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி கொண்டு போகலாம். சாய் சுதர்ஷன் இருந்தாருன்னா அவரை வந்து கம்பல்சரி டீமில் பிக் பண்ணலாம். கம்மிங் பேக் டு ஆல்ரவுண்டர், பென் ஸ்டோக் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் அப்படின்னா கிறிஸ் வோக் கம்பல்சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலராக இருப்பார். போலிங் பொறுத்த வரைக்கும் சிக்ஸாக் போகிறதுனால சிராஜ், பும்ரா இந்த 2 பிளேயர் ஒரு மஸ்ட்டு பிளேயராக இருப்பாங்க. அதே மாதிரி கேஸ், பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் கிறிஸ் வோக், கேஸ், அதே மாதிரி பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி கூட பயன்படுத்தலாம். ஸோ இங்கிலாந்து வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் ஜேஸ்மித்துக்கு பதில் நம்ம ரிஷப் பண்டை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து டீம் நம்பர் 1. டீம் நம்பர் 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டீம் நம்பர் 2ல் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம்
அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பி கேர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பிரசித் கிருஷ்ணாவை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிஷப் பண்ட் இவரை கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கருண் நாயர் உள்ளே வந்தாருன்னா அவரை இம்பேக்டாக கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாவை தூக்கிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒரு பிளேயர்ஸை நம்ம உள்ளே கொண்டு போகலாம். அதே மாதிரி ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், கிறிஸ் ஓக்ஸ் இவங்க எல்லாமே டீம் ஒன்றுக்கு ஓகே. ஜோ ரூட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். சாய் சுதர்ஷன் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஃபேஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால பும்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கிறிஸ் ஓக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த இங்கிலாந்து டீமில், இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பேர், இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த 5 பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ பீக்கர்ஸ், எம் சிராஜ் இவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் டீம் 2 டீம் 3ல பிளேயர்ஸை கொண்டு போகலாம். இதுதான் வந்து இந்த இங்கிலாந்து டீமுக்கான ஒரு பாசிபிள் இதுவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.